இப்போ விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் ஒருத்தர் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னம் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்திருக்காருன்னா சதுஷ்பாத கரணத்துக்கு யார் கிரகம்? குரு தானே. சதுஷ்பாத கரணத்துக்கு யாருங்க? குரு தான் கிரகம். அப்போ விருச்சிக லக்னத்துக்கு குரு யாருன்னா 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் உடையவர். இயற்கை அஞ்சக்கூடியவன் ஒரு உதாரணமாக 4ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு குழந்தை பிறந்தோன்னையுமே வாழ்க்கையில் உயர்வு வராதா? வருமா வராதாங்க? 5ஆம் இடம் குழந்தை, 2ஆம் இடம் பணம், பணம் கொட்டும். விருச்சிக லக்னக்காரன் சதுஷ்பாத கரணத்தில் பிறந்து 2 கூடிய குரு 4ல் இருக்கிறாருன்னா அந்த குழந்தை பிறனையும் பணம் கொட்டுன்னு கொட்டிடும். அதில் இன்னொன்று விஷயம், 5ஆம் இடத்துல குழந்தை மட்டும் இல்லைங்க, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் 5ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் 5 கூடையவனா கரணநாதன் வர்றாரோ அப்போ அந்த 5ஆம் அதிபதி நல்லா இருந்தார்னா ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருங்க, வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க, 100% ஜெயிச்சிருவீங்க.